ஹாய் டு ஆல். கேரளாவோட மீன் பொழிச்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆஃப் லெமன் இது எல்லாத்தையும் நல்லா கையால் கிளறி அது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. மீன் நாங்கள் வாங்குறப்பயே கட் பண்ணி வாங்கினோம். அப்படி கட் பண்ணி தரலாம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நல்லா அப்ளை பண்ணுற மாதிரி எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிடணும். இது ½ அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் மேக்னேட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, இது கோகோனட் ஆயிலில் தான் பொரிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிஷ்ஷு ஃபுல்லாகவே கோகோனட் ஆயிலில் தான் பண்ணணும். ஒரு சட்டி எடுத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டுக்கிட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இஞ்சுமே குட்டி குட்டி பீஸாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள் எல்லாமே 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. லாஸ்ட்டாக தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா சுண்டை வதக்கிக்கலாம். அடுப்பில் வாழை இலையை இந்த மாதிரி காட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத மடக்கி திருப்பி அடுப்பில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டில் சாந்து வச்சுட்டு மேலே மீன் வச்சுட்டு திருப்பியும் அது மேலே சாந்து வச்சுட்டு இப்போ அந்த இலையை நல்லா எல்லா சைடும் க்ளோஸ் ஆகிற மாதிரி மடக்கிக்கோங்க. அதை மடக்கினதுக்கப்புறம் நல்லா ஒரு நூலில் போட்டு கட்டணும். இது நான் ஒரு 4-5 வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷை என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு மீன் சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு வேறு சாப்பாடே சாப்பிடணுன்னு தோணாது. அந்த அளவுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. இப்போ நம்ம இந்த பார்சல் எடுத்துகிட்டு போயிட்டு தோசைக்கல்லில் லைட்டாக எண்ணெய் இருக்கிறப்ப வைக்கலாம். 2 சைடும் திருப்பி போடணும். ரொம்ப கறியிடக்கூடாது. லைட்டாக இது பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி கத்திரிக்கோலால் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டாக மீன் பொழிச்சு இது ரெடி ஆகிடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீட்டில் போய் செஞ்சு